வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் சி.பி. ராதாகிருஷ்ணன். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்தனர். சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு விழாவில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்பு. ராஜினாமா செய்ததிலிருந்து பொது நிகழ்ச்சிகளை தவிர்த்ததால் எழுந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி. குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு விழாவை புறக்கணித்தார் ராகுல் காந்தி. இந்திய அரசியலமைப்பை ராகுல் வெறுப்பதாலேயே பங்கேற்கவில்லை என பாஜக குற்றச்சாட்டு. மாணவர்கள் மட்டும் பயணிக்கும் சிறப்பு பேருந்துகளை இயக்குவது திராவிட மாடல் ஆட்சியின் பெருமை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மாணவர்களுக்கான சிறப்பு பேருந்து திட்டத்தை அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து கண்காணிக்க அறிவுறுத்தல். நாளை முதல் விஜய் பரப்புரை தொடங்க உள்ள நிலையில் லட்சணியை வெளியிட்டது தமிழக வெற்றிக் கழகம். உங்க விஜய் நான் வரேன், வரலாறு திரும்புகிறது உள்ளிட்ட வாசகத்துடன் லட்சணை வெளியானது. நாளை திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணம். உங்க விஜய் நான் வரேன் என்ற வாசகத்துடன் தயார் நிலையில் உள்ள பிரச்சார வாகனம். விஜய் வேட்டைக்கு வந்த சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்ட வந்த சிங்கம் என்று சீமான் விமர்சனம். திமுக அரசியல் எதிரி என்றால் அதிமுக எதிரி இல்லையா என்றும் கேள்வி. பேச்சை மனப்பாடம் செய்வதற்காகவே விஜய் சனிக்கிழமைகளில் மட்டும் சுற்றுப்பயணம் செய்வதாக சீமான் கடும் விமர்சனம். தமது கொள்கை தலைவர்கள் பற்றி 10 நிமிடம் விஜய் உரையாற்றுவாரா என்றும் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளர்களிடையே மோதல். திண்டிவனம் வன்னியர் சங்க அலுவலகத்திற்கு அன்புமணி வருவதை தடுக்கும் வகையில் ராமதாஸ் ஆதரவாளர்கள் பூட்டு போட்டதால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அரசு பள்ளி வாயிலை அடைத்து அதிமுகவினர் பிரம்மாண்ட கட் அவுட். மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை. புதுச்சேரி நகரப்பகுதியில் நொடி பொழுதில் சிறுமியை கடித்து குதறிய தெருநாய். நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. ராணிப்பேட்டை அருகே கோவில் நிர்வாக கணக்கு வழக்கு குறித்து கேள்வி கேட்ட நபர் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம். நீதி கேட்டு உறவினர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல், போலீசாருடன் வாக்குவாதம். செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்க உள்ளதாக தகவல். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் பெப்சிக்கும் இடையே நீடித்த பிரச்சினை மத்தியஸ்தர் பேச்சுவார்த்தையால் சுமூக தீர்வு. வழக்கை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 81,920 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 10,240க்கு விற்பனை. நாகை மாவட்டத்தை சேர்ந்த 12 மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொலைவெறி தாக்குதல். 3 படகுகளை பறித்து GPS கருவி, வலைகள் உள்ளிட்ட உடைமைகளை பறித்து சென்றதாக புகார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 11,717 கன அடியிலிருந்து 13,862 கன அடியாக அதிகரிப்பு.
அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு 15,000 கன அடி நீர் வெளியேற்றம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. அருவியில் குளிக்க தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் முதற்கட்டமாக வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்ற முடிவு. கள்ளக்குறிச்சி மாவட்ட தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை. தேனி பெரியகுளத்தில் பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த 25க்கும் மேற்பட்ட கார் கண்ணாடிகளை உடைத்து சேதம். சிசிடிவி காட்சியை ஆராய்ந்து மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை. சேலம் சூரமங்கலம் அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் விவசாயி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 ரவுடிகள் கைது. கள்ளக்காதலியை அபகரிக்க முயன்றதால் ரவுடி பிரபு தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து செல்லப்பனை தீர்த்து கட்டியதாக வாக்குமூலம். சேலம் நரசோதிப்பட்டியில் வசித்து வரும் சிட்கோ இணை இயக்குநர் சிவகுமார் வீட்டில் 56 சவரன் நகை 95,000 ரூபாய் கொள்ளை. பணி நிமித்தமாக சிவகுமார் தனது குடும்பத்துடன் வெளியூர் சென்ற நிலையில் வீட்டின் கதவை உடைத்து மர்ம நபர்கள் கைவரிசை. பிரேத பரிசோதனை அறிக்கையை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யும் வசதியை கொண்டுவர திட்டம். ஊழல் மற்றும் தாமதத்தை தவிர்க்க தமிழ்நாடு அரசு முடிவு என தகவல். வங்கக்கடலில் இம்மாத இறுதிக்குள் அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட உத்தரகண்ட் மாநிலத்திற்கு 1200 கோடி நிவாரண நிதி. உத்தரகண்ட் மக்களின் மறுவாழ்வுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என பிரதமர் மோடி உறுதி. மொரீஷியஸ் நாட்டுக்கு 5700 கோடி நிதி உதவி வழங்குவதாக பிரதமர் மோடி அறிவிப்பு. இரு நாடுகளுக்கிடையே 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க கூட்டுறவுத்துறைக்கு 3700 கோடி ரூபாயை விடுவித்தது நபார்ட் வங்கி. 8000 கோடி கோரிய நிலையில் பாதி மட்டுமே விடுவிப்பு என தகவல். வருங்கால வைப்பு நிதி பணத்தை ஏடிஎம்மில் எடுக்கும் வசதி அடுத்த மாதம் முதல் அமல். தீபாவளிக்கு முன் இத்திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு முடிவு என தகவல். பிரேசில் முன்னாள் அதிபர் போல்சனாரோவுக்கு 27 ஆண்டு சிறை. 2022 தேர்தல் தோல்விக்கு பிறகு ஆட்சியை கவிழ்க்க சதி செய்தது அம்பலமானதை அடுத்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு.